நம்ம வந்து கொஞ்சம் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம வந்து அந்த சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றவர்கள் எல்லாமே தேன் சேர்த்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில் எலுமிச்சை சாறு கலந்து அந்த தேனோடு குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைய ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி எலுமிச்சை இலைகள் இருக்குது இல்லைங்களா, எலுமிச்சை இலை அல்லது கொய்யா இலைகள், ஸோ இதை வந்து நம்ம தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில் வெது வெதுப்பாக நம்ம ஒரு டீ மாதிரி குடிக்கும்பொழுது தினம்தோறும் இதை வந்து குடிச்சிக்கிட்டே வரணும். 1 மாதம் குடிக்கும்பொழுதே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த தேநீரை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைய ஆரம்பிக்குது. ஸோ எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து ரொம்ப எளிமையாக கரைக்கக்கூடியது. ஸோ இதுலேயுமே நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா இரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ இந்த இரத்த சுத்தி சூரணம் அப்படின்னு சொல்கிறது உடலில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு நிவாரணம் தரக்கூடியது.